ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஃபுட் ரெசிபி. நாம் இன்றைக்கி கொடை மிளகா சாதம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸ் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதில் இப்போ நான் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாப்பாடை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதோ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் குடமிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் குடமிளகாவை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு குடமிளகாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குடமிளகா சீக்கிரமாக வெந்து வந்துடும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். குடமிளகா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.